இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் மயக்கத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த தொழில்நுட்ப புயலுக்குள் உள்ளே சென்றவர்கள் வெளியே வர முடியாமல் துடிக்கிறார்கள். வாசிக்கிற பழக்கம், குறிப்பாக பத்திரிகை வாசிக்கிற வழக்கம், கவிதை வாசிக்கிற வழக்கம் அல்லது நாவல் வாசிக்கிற வழக்கம், பொது அறிவு குறித்து தெரிந்து கொள்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக நமக்கு தோன்றுகிறது. எந்த நவீன ஊடகம் இளைஞர்களை தடுக்கிறதோ அந்த நவீன ஊடகத்தின் வழியே இளைஞர்களின் வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும். அதற்கான திட்டங்களை அரசும் கல்வி நிறுவனங்களும் வகுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் கூட சினிமாவில் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கான அந்த தடையா இருக்கிறது பாக்குறீங்களா? தணிக்கை குழு அது நிறைய விஷயங்களை தணிக்கை குழு வந்து பண்றாங்க. சினிமாவில் அரசியல் தலையீடு நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தணிக்கை குழுவில் தணிக்கை குழு கலை கலாச்சாரம் விழுமியங்களை பார்க்க வேண்டுமே தவிர அரசியலை கலையில் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். அரசியலை கடந்து சமூகத்தின் கலையாக திரைப்படம் கருதப்பட வேண்டும். திரைப்பட விதிகள் அவ்வப்போது தளர்த்தப்படுவதாகவும் மாற்றப்படுவதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய புதிய விதிகள் வகுக்கப்படுவதாகவும் அறிகிறேன். அதை மாற்றி ஒரு விதி, நிரந்தரமான விதி என்று வகுக்கப்பட்டால் எல்லா படங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன். சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு. தை புத்தாண்டை திணிச்சிருக்காங்கன்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டில் இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த சிக்கல் திணிக்கப்பட்டதல்ல. 60 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிற கணக்கு தமிழ் கணக்கு அல்ல. அந்த 60 ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகளா? அந்த 60 ஆண்டுகளில் ஒரு ஆண்டின் பெயர் கூட தமிழில் இல்லை. விக்கிரம பார்த்திப என்று வடமொழியில்தான் இருக்கிறது. எனவே வடமொழி ஆண்டுகள் 60ஐ குறிக்கிறவர்கள் வடமொழியில் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பது என்ன நியாயம்? பாவேந்தர் உட்பட, மறைமலையடிகள் உட்பட, புலவர்கள் உட்பட பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு காலத்தில் கூடி தை திருநாள்தான் தமிழர் புத்தாண்டு என்று குறித்து கொடுத்ததைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமாக்கினார். ஆனால் அது இன்னும் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. எனவே தமிழர்கள் அதை காலப்போக்கில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல உங்களுடைய பாடல் வரிகள் படத்தோட தலைப்பாவே மாறி இருக்கு, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பாடல்கள்லாம் வரிகளே புரிய மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கு மேக்சிமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பார்த்தீங்க?